ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசை சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம முத்து வந்து காரை இடிச்சிட்டு கார் வந்து போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, லைசன்ஸ் கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட புலம்பிகிட்ருக்காரு. அப்போ வந்து மனைவி சொல்கிறாங்க, நான் அந்த உயர் அதிகாரி நம்ம போய் போன தடவை பார்த்தோம்ல, அவர் போய் பார்த்து மறுபடியும் கேட்போங்க அப்படின்னு. எத்தனை தடவை மீனா அவர்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்க சொல்கிறது அப்படின்னு சமயம் பரவாயில்லைங்க, உதவி செய்வாங்க, ஒரு கண்டிப்பாக உதவி, ரொம்ப நல்லவர் அவர் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட விடிஞ்சமே போவோம் அப்படி சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோமே அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. சார், இந்த மாதிரிங்க சார், நான் வேணும்னு இடிக்கலைங்க சார், வண்டியில் வந்து பிரேக் பிடிக்கல, அதே மாதிரி எய்த்தாப்புல வந்து ஸ்கூல் ஆட்டோ வேறு வந்துச்சு, அந்த பிள்ளைங்க மேலே இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் வண்டியை நான் இந்த பக்கம் திருப்பினேன். அருண் சார் வந்து அங்கே கூட இல்லை, அவர் தள்ளி தான் நின்றுட்டு இருந்தார், அவர் வண்டி மேலே தான் சார் மோதிடுச்சு, அவர் வண்டின்னு எனக்கு தெரியாது சார் அப்படி சரி, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு இப்படி இது பண்ணுறாருங்க சார் அப்படின்ட்டு. ஏப்பா அவர்கிட்டயே போய் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணுறீங்க, தெரிஞ்சு பண்ணுறீங்களோ இல்லையோ, தெரியாமல் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் அவர்கிட்டயே தான் வம்பிழுக்கிற மாதிரி பண்ணுறீங்க. இப்போ அந்த ஸ்டேஷனில் வேறு இல்லை, வேறு ஸ்டேஷன் மாறிட்டேன், வேணால் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அப்போ வந்து அருண் சொல்லியிருக்காரம்மா, என்னை கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லவட்டுமே, சரிங்க சார், எனக்கு எப்படினாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வெளியேறிடுறாங்க. அப்போ வந்து மீனா, நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இவரே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஏமா மீனா, இவரை ஒருத்தரையே நம்பிக்கிட்டே இருக்க முடியுமா, வேறு எதாவது ட்ரை பண்ணுவோமேண்ணா அப்படி சொல்லிட்டு செட்டுக்கு போகிறாரு முத்து. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துருக்காங்க. முத்து, எங்கடா போனேன், நீ எங்கே போனியோ, எங்கே வருவியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு. எங்கடா போவேன், நான் வீட்டை விட்டால் செட்டு, இதை தவிர வேறு எனக்கு என்னடா தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி புத்து, அந்த இப்போ லைசன்ஸ் கிடைக்கிறக்கு எதுவும் வழி என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு. ஒன்றுமே தெரியலடா அப்படின்னு இன்னொரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு வழி நான் சொல்கிறேன், நான் இதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது அப்படின்னு. என்னடா வழி அப்படின்ட்டு, இது குடிங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க. ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இப்போ என்னடா பண்ணுறது, எதுக்கடா இப்போ ட்ரிங்க்ஸ் குடிக்க சொன்னேன் அப்படின்ட்டு சொல்கிறேங்க அப்படி சொல்லிட்டு நேராக அந்த அருண் சார்ட்டே நேராக போய் பேசுவோம். நம்மளுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லுவோம். அவர் புரிஞ்சுக்குவார், புரிய வைப்போம் அப்படி சொன்னோம். இப்போ எப்படா போகிறது, காரை கூட ஓட்ட முடியாதாடா, வாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி எல்லாருமே அந்த அருண் சாரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு முத்து, ஐயோ இவன் வீட்டுக்கு வேறு வந்திருக்குறோமா அப்படி சொல்லிட்டு வாசல் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது இதெல்லாம் வேணாண்டா, இது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு. இல்லை முத்து, அவருக்கு நம்ம சொல்கிற விதமாக சொல்லி புரிய வச்சுருவோம், அவரும் மனுஷன் தானே, நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அதை கேட்டுட்டு முத்து, அவர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சரிப்பட்டு வரலடா அப்படி சொல்ல ஒவ்வொருத்தனா அந்த கேட்டை பிடிச்சி ஏறுறீங்க. அப்போது முத்து நினைப்பான், ஐயோ வேறு பிரச்சனை எங்கிட்டோ வேறு விதமாக கொண்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த அருண் வந்து அப்போ தான் போயிட்டு வரனால கொஞ்சம் என்னடா வெளியில் சவுண்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு வெளியில் கேட்டை திறந்து பார்ப்பாரு. அப்போ முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிற்கிறத பார்த்துட்டு, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படி சொல்லிட்டு கதவை திறந்து வராரு. என்ன இங்கே நிற்கிறீங்க, என்ன விஷயம் அப்படி சொன்னேன். சார், நான் இந்த இதுக்கு எனக்கு எந்த வித சம்மந்தம் இல்லை சார், முத்து எந்த தப்பும் பண்ணலை சார், அவர் வண்டியில் பிரேக் பிடிக்காமல் வந்ததுனால தான், அது உங்கள் வண்டின்னு கூட தெரியாது சார், தெரியாமல் இடிச்சிட்டான், மன்னிச்சிடுங்க சார், இது போய் பெரிய விஷயமா பண்ணி லைசன்ஸை கேன்சல் பண்ணிடாதீங்க சார்